தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. நாளைய நாள் ஒளிமு வாசல்ல கோதுமை இப்படி விற்கப்படும், ஒரு படி இவ்வளவுக்குன்னு. அது நிறைவேறும்படியாய் அந்த சீரிய ராஜாக்களையும் படை வீரரையும் இங்கிருந்து எந்த ஆளும் போகல. படை வீரர்கள் போகிற மாதிரி பயங்கர சத்தம், இறைச்சலை கேட்டு அவங்க பயந்து ஓடிட்டாங்க. ஆளை பார்க்கல, குதிரையை பார்க்கல, என்ன செய்யல, பட்டயத்தை பார்க்கல. ஆனா அவங்கள எதையுமே பார்க்காதபடி பயந்து ஓடும்படியான ஒரு இறைச்சலை கர்த்தர் உண்டு பண்ணினார் தேவ ஜனங்களுக்காக. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தருடைய நாம மகிமைக்காக போய் அவங்க பார்த்ததுமே வேகமா பசியில இருக்கிறான். எப்படி சாப்பிட்டுருப்பான்? எல்லாம் வேகமா அள்ளி சாப்பிட்றான். வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கச்சி ஒளிச்சு வைக்கிறான். கடைசியில் பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, டேய் நம்ம செய்யறது நல்லதில்லை, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, அல்லேலூயா அல்லேலூயா, இவ்வளவு இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? இது நற்செய்தி சொல்லுகிற நாள். என்னம்மா அங்கே நற்செய்தி சொல்லுகிற நாள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? அவங்க போய் ராஜாவோட அந்த ஒளிமுக வாசலில் இருக்க அந்த படை வீரன்கிட்ட சொல்கிறாங்க. படை வீரன்கிட்ட சொல்கிறாங்கங்க. சொல்லி அப்புறம் இங்கேருந்து அவன் ராஜா பயப்படுறான். இப்போ கேட்டவனுக்கும் சந்தேகம். டேய் அப்போ சொல்கிறாரு, அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, நீ என்ன அதை பார்ப்ப, ஆனால் நீ அனுபவிக்க சாப்பிட மாட்டேன். சந்தேகப்பட்டவங்க அற்புதம் நடக்கிறத பார்ப்பாங்க, அனுபவிக்க முடியாதுங்க. உடனே இவங்க போய் ஒரு நற்செய்தி அதை சொன்னாங்க. அந்த தேசமே சாப்பிட்டுச்சு. 4 குஷ்டரோகி. அவனுக்கு கூட கர்த்தர் செய்த அந்த மகத்துவமான காரியங்களை கண்டு இதை நாம மட்டும் அனுபவிக்கக்கூடாது, நம்முடைய தேச ஜனங்கள்லாம் அனுபவிக்கட்டும். இந்த 4 பேரையும் தேசத்தில் உள்ள விட மாட்டான். மணி அடிச்சுட்டு போகணும், குஷ்டரோகி வருகிறேன்னு கத்திக்கிட்டு போகணும். அந்த சூழ்நிலையில் இருக்கிறவன் அந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக ஒரு நற்செய்தி கொண்டு போனான். நமக்கு என்ன குறைங்க? அவர்களெல்லாம் நன்றி உள்ளவர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தர் செய்த